கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபுட் வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு குக்கர் இதில் வச்சுருக்கேன். இதில் நம்ம தேவையான ஆயில் விட்டுக்கலாம். பச்சை மிளகும், கருவேப்பிலையும், பச்சை மிளகும் இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கிடுங்க. அந்த வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. இது வந்து சால்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும் வேண்டாம், ஒரு மீடியமாக வதக்கி விடுங்க. சிக்கன் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வந்து வத்தல் மிளகா பொடி போட்டு வச்சுருக்கேன். இதுதான் சிக்கன் மசாலா, கிரேவி சிக்கன் மசாலா. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தில் நம்ம இதை தட்டிடலாம். நிறைய நேரம் வந்து வதக்கிடணும்னு நிற்க வேண்டாம், வெங்காயத்திலே தண்ணியெல்லாம் ஊறிடும். டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிடுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம கெட்டியான தேங்காய் பால் இதில் விட்டுடலாம். இப்போ தேங்காய் பால் விட்டாச்சு. இப்போ நம்ம 2 விசில் போட்டு இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம மூடி போட்டாச்சு, வெயிட் பண்ணதான் 2 விசில் வந்தால் போதும். முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த தோடை வந்து நம்ம கலட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம நைட்டெல்லாம் வந்து ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கு நம்ம செய்து கொடுக்கலாம். இப்போ எக்கு வந்து 4 வேக வச்சு தோடு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து எக்கு வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் மசாலா இதுக்குள்ளே நல்லா பிடிக்கும். மசாலா போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கிளறிட்டு 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடணும். இடியப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு நல்லா இருக்கும், சப்பாத்திக்கு ஈஸியாக நம்ம பண்ணவும் செய்யலாம். இது கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபுட் வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.